ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கசினோட வெட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சூப்பராக நடந்தது. அண்ட் இப்போ நம்ம ஒரு கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியில் போக போகிறோம். அதுவும் யார் கூட போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புது மாப்பிள்ளை பொண்ணு கூட தான் நம்ம வந்து இன்றைக்கி அவுட்டிங் போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து மார்னிங்கே எல்லாருமே நல்லா சூப்பராக ரெடி ஆகி கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஹஸ்பண்டோட கசின் ஒருத்தங்களோட டாட்டர் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து எங்கே அவுட்டிங் போகிறோமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். ஸோ ஜிஷான் கூட எல்லா வீடியோஸ்லையும் விளையாடிட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு இருந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்களோட அம்மா வந்து பிக்கப் பண்ண போன டைம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வர்றதுக்காக. அண்ட் த வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர். அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் யூனிஃபார்மில் நின்றுட்டுருக்க இந்த குட்டி பொண்ணை தான் நம்ம வந்து பிக்கப் பண்ண வந்தோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே கார்லேயே வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மால்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்க ஃபன் சிட்டி மால் ஆர் ஃபன் மால் நினைக்கிறேன். ஸோ அந்த மால்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். கசின்ஸ் நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் மட்டும்தான் வந்து ஒன்றா வந்திருக்கோம். மாப்பிள்ளை பொண்ணு தனியாக வராங்க அண்ட் இன்னும் ஒரு செட் ஆஃப் கசின் வந்து தனியாக வராங்க. அண்ட் ஹியர் இஸ் த பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ஆல்ரெடி இங்கே வந்துட்டாங்க. நம்ம செகண்ட் வந்துட்டோம். தேர்ட் செட்டுமே வந்துட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிளானே வந்து ஒரு மூவி போகலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து எந்த மூவியும் இல்லை. ஸோ தலைவன் தலைவி யாருமே பார்க்கலன்னு சொன்னாங்க. ஸோ தலைவன் தலைவி மூவிக்கே போகலான்னு முடிவு பண்ணி இப்போ எல்லாருமே டிக்கெட் எடுத்துகிட்டு தலைவன் தலைவி மூவிக்காக போயிட்டுருக்கோம். விஜய் சேதுபதி, நித்யா மேனன்னு சூப்பரான ப்ராமிசிங் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்க இந்த தலைவன் தலைவி மூவிக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே எப்படியெல்லாம் சண்டை வரும் அண்ட் அந்த சண்டையெல்லாம் எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து ஃபைனலி வந்து ஒன்று சேர்றாங்கன்னு ஒரு சூப்பரான பேஸான ஒரு கதையை வச்சு தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து மூவி முடித்து எல்லோரும் வெளியில் வந்தாச்சு. இங்கேயே சாப்பிட்லாமா வெளியில் போய் சாப்பிட்லாமான்னு லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். அண்ட் இங்கே நம்மளோட பிரைட் அண்ட் க்ரூம் இருக்காங்க. மாஷால்லா ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. டுகெதர் தே மேக் அ பியூட்டிஃபுல் பேர். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு கரெக்டான ஸ்பாட்டாக பார்த்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய மால்ஸில் வந்து விட்னஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ பூத். ஸோ இங்கே வந்து ஒரு 3 பேர்
ஒரு 4 பேர் வந்து உள்ளே நின்று ஃபோட்டோஸ் எடுத்து அழகாக வந்து அதுக்கான பிரிண்ட் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஆனால் நாங்கள் இருந்த கேங்குக்கு எங்களுக்கு அங்கே இடமே பத்தலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு டம்ப் பண்ணி எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்தோம். செம்ம ஃபன்னியராக இருந்தது இந்த டைம். எங்கள் முகம் தெரியல, உங்கள் முகம் தெரியலன்னு சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு குரூப்பாக எடுத்தோம், அப்புறம் கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து எடுத்தோம். சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸே. கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து கேண்டிட் வீடியோ எடுக்கிறோன்னு கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு குயிக்கான ஒரு மால் டூராக இதை நீங்கள் நினச்சிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சிம்பிளாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த மால் பார்க்கவே. ரொம்ப வந்து க்ரௌடும் இல்லாமல் ரொம்ப பேசிக்கான க்ரௌடோட நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து வந்து டின்னர் சாப்பிட போகலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல பிளானாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே போகலாம் அங்கே போகலாம், அப்புறம் எனக்கு பசி இருக்குது உனக்கு பசி இல்லைன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆனதுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு டீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நைட்டு வந்து எல்லாருக்கும் நல்லா பசி வரும்போது நம்ம வந்து டின்னர் சாப்பிட வரலான்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டீ குடிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்துடணும். நல்ல ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட்டை தான் நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணோம். ஒரு டீ குடிக்கலான்னு போய் அங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் வந்து தரோவாக டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயே வந்து எல்லாருக்குமே வந்து ஃபுல்லாக வந்து ப்ளோட்டிங்காக ஆயிடுச்சு. இனி டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு யாருக்குமே வந்து தெம்பில்லை. சரி இதெல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம், அதுக்கப்புறமா என்ன வேணுமோ டிசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அது வரைக்கும் we are waiting. அண்ட் ஃபைனலி வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாருமே ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டாங்க. அண்ட் கிட்ஸ் எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம கிளம்பி வந்து ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ மாமா வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பசிக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூலி ஓப்பன்டு ஷாப் இருந்தது, ஈட்ஸ் கெஃபே அப்படின்னு. நீங்கள் கோயம்புத்தூரில் இன் அண்ட் அரவுண்ட் போத்தனூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கீங்கன்னா இந்த ஈட்ஸ் கெஃபேவை வந்து நீங்கள் விட்னஸ் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ் கொடுத்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பாஸ்தா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் சாண்ட்விச், பர்கர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து சாப்பிட முடியும். எல்லாமே வந்து சூப்பர் டேஸ்டியாக தான் இருந்துச்சு. ஸோ நியூலி ஓப்பன்டு ஷாப்புன்றதுனால நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ரேட்ஸ் எல்லாமே வந்து 99லேயே வந்து ஓப்பனிங் ஆஃபராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை தாண்டியே போனாலும் அவங்களுக்கு வந்து ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளான ரேட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து ஒரு 10-10:30 ஆயிடுச்சு. ஜிஷானுக்கு பயங்கர தூக்கம். அவனுக்கு வந்து அதனாலேயே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தான். அண்ட் அந்த டைமில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு எப்படா போய் படுப்போன்னு ஆயிடுச்சு. பிகாஸ் மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்புனது நைட் 10:30 ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போகலை. ஸோ எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஆர்டர் பண்ணி, டீ கடையிலே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ சிம்பிளாக ஆர்டர் பண்ணி லைட்டாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
இப்போ நம்ம ஃபைனலி ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு அவுட்டிங் போன மாதிரி இருந்துச்சு. பயங்கர டயர்டும் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். இன்னும் சில சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் அப்கமிங். பாய்.